ஒரு ஊரில் மிக பெரும் செல்வந்தன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். ஊரில் உள்ள அனைவருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மையுடனும் மற்றும் தெய்வ பக்தி நிறைந்தவனாகவும் காணப்பட்டான். தன்னால் முடிந்த அளவிற்கு உதவி செய்து கோவில்களில் திருப்பணிகளில் ஈடுபட்டு அந்த ஊரிலேயே மிகவும் செல்வாக்கு உள்ளவனாக இருந்தார். கடவுள் பக்தி அதிகம் உள்ளமையால் நாள்தோறும் தவறாமல் பூஜைகள் செய்து உணவு உண்ணாமல் விரதமிருந்து மிகவும் பயபக்தியுடன் காணப்பட்டார். இத்தனை இருந்தும் இதையெல்லாம் ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்லையே என்று மிகவும் மனக்கவலையுடன் இருந்து வந்தார். ஒரு நாள் விரதம் இருந்து காக்கைக்கு உணவு வைப்பதற்காக உணவை வெளியில் எடுத்து வைத்து காக்கைக்காக காத்திருந்தார். அப்பொழுது அந்த வழியாக ஒரு நாய் வந்து கொண்டிருந்தது. எங்கே காக்கைக்கு வைத்த உணவை இந்த நாய் தின்றுவிடுமோ என்று எண்ணி பக்கத்தில் இருந்த ஒரு உலக்கையை எடுத்து நாயை அடித்தார். அது வலி தாங்க முடியாமல் குலைத்து கொண்டே ஓடி மறைந்தது. சில வருடங்கள் கழித்து செல்வந்தருக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. குழந்தை பிறந்த மகிழ்ச்சியில் செல்வந்தர் திக்குமுக்காடி போனார். அந்த ஊரில் உள்ள அனைவருக்கும் அறுசுவையுடன் கூடிய உணவை அன்னதானமாக வழங்கினார். எப்பொழுதும் குழந்தையுடன் கொஞ்சி விளையாடி மகிழ்ச்சியாக கழித்தார். சில வருடங்கள் கழித்தன. அந்த குழந்தையும் இளைஞனானான். செல்வந்தரின் மகனோ மிகவும் சோம்பேறியாகவும் தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அதிலேயே மூழ்கி இருந்தான். தன் பிள்ளை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து செல்வந்தரின் மனைவியும் இறந்து போனார். ஊரில் உள்ள அனைவரும் இப்படிப்பட்ட செல்வந்தருக்கு இதைப்போல் ஒரு மகனா என்றும் தன் பிள்ளையை ஒழுங்காக வளர்க்க தெரியவில்லை என்று செல்வந்தரை ஏசத் தொடங்கினர். செல்வந்தரும் மிகவும் மனமுடைந்து நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையானார். இதுதான் சமயம் என காத்திருந்த அவரது மகனும் இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் விற்றுவிட்டு வீட்டில் இருந்த செல்வங்களை அள்ளிக்கொண்டு சென்று விட்டார். கவனிப்பாரற்று இருந்த செல்வந்தரும் சில மாதங்களிலேயே இறந்தும் போனார். பாவக்கணக்கு தீர்ப்பதற்காக கடவுள் முன் நிறுத்தப்பட்ட செல்வந்தர், கடவுளே, எனக்கு தெரிந்து நான் எந்த பாவங்களையும் செய்ததில்லை. தினமும் உன்னையே நினைத்து பூஜைகள் பல செய்துள்ளேன், கோயில்களையும் பல கட்டியுள்ளேன். அப்படி இருக்கையில் எதற்கும் உதவாத ஒரு பிள்ளையை கொடுத்து எனது கடைசி காலத்தை எதற்காக நரகமாக்கினாய் என்று கேள்வி கேட்டார். கடவுளோ, மனிதனே, நீ பாவம் செய்யவில்லை என்று யார் சொன்னது? நீ மன்னிக்க முடியாத ஒரு மிக பெரும் பாவத்தை செய்துவிட்டாய். அதன் காரணமாகவே உனது வாழ்க்கையை மிகவும் கஷ்டமாக்கினோம் என்றார். செல்வந்தரும் மன்னிக்க முடியாத அளவிற்கு நான் என்ன பாவம் செய்தேன் என்று கடவுளிடம் கேட்க, கடவுளும் நீ ஒரு நாயை அடித்து விட்டாய் என்று கூறினார். கடவுளே, ஒரு நாயை அடித்ததற்காக இவ்வளவு பெரிய தண்டனையா என்று அவர் கேட்க, கடவுளும், மனிதா, எந்த காரணமுமின்றி ஒரு உயிரை துன்புறுத்துவது நீதியாகாது. நீ அந்த நாயை அடித்த பின் நடந்தவற்றை கூறுகிறேன் கேள் என்று தொடர்ந்தார். அடிபட்ட நாய் காயங்களுடன் தப்பிச் சென்று நடக்க முடியாமல் போனது. பல நாட்கள் இறை தேட முடியாமல் பசியால் தவித்து அது இறந்தும் போனது. எந்த பாவமும் செய்யாத தனக்கு இழைக்கப்பட்ட நீதியை குறித்து என்னிடம் முறையிட்டது. அதன் ஆன்மாவையே உனக்கு மகனாக பிறக்கச் செய்தோம் என்றார் கடவுள். தான் எவ்வளவு பெரிய காரியம் செய்துவிட்டோம் என்று மனதார கடவுளிடம் மன்னிப்பு கேட்டார் அந்த செல்வந்தர். மனிதா, உனக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். நீ செய்த இந்த பாவத்திற்காக சில காலங்கள் நீ நரகத்தில் இருக்க வேண்டும் என்று கூறி அவரை நரகத்திற்கு அனுப்பி வைத்தார் கடவுள். நண்பர்களே, நாமும் தெரிந்தும் தெரியாமலும் சில பாவங்களை செய்திருப்போம். ஆனால் கடவுள் முன்னால் என்றுமே நம்மால் தப்பிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். சப்போர்ட் பை சப்ஸ்கிரைப்.